வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த பூ உலகின் இயற்கையை காக்க வேண்டும் என்ற நோக்கில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்களை பற்றித்தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கின்றோம். இந்த அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இவர்களோடு பேசுவதற்காக சக மனிதர்களாக சூழலியல் செயல்பாட்டாளர் பியூஸ் மனுஷ் அவர்கள், சூழலியல் செயல்பாட்டாளர் சிரில் அலெக்சாண்டர் அவர்கள், சூழலியல் செயல்பாட்டாளர் ஓசை காளிதாஸ் அவர்கள், சூழலியல் செயல்பாட்டாளர் முகிலன் அவர்கள், இயற்கை ஆர்வலர் ஆலமரம் வேலுப்பிள்ளை அவர்கள், இயற்கை ஆர்வலர் ஆலிலை மணிமாறன் அவர்கள். வணக்கம். இவர்களோடு நாமும் இணைவோம் நீ இன்றி அமையாத உலகில். இன்னைக்கு இயற்கையை பற்றிய பார்வை சற்று பெரிதாக உருவாயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்க எல்லாருமே இயற்கை ஆர்வலராக இருக்கீங்க இல்லையா? நீங்க இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய என்ன மாதிரியான பணிகளில் ஈடுபட்டு இருக்கீங்க? என்னோட கிராமத்தை வந்து பசுமை கிராமமாக மாற்றுறதுக்காக தொடர்ந்து ஒரு 5 வருடமாக முயற்சி பண்ணி இப்போ மரக்கன்றுகள் நிறைய நட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க திருவாரூரில் ஒரு நர்சரி அமைச்சு நாட்டு மரக்கன்றுகளை வந்து உற்பத்தி பண்ணி பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கூடுதலாக அவங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். டாக்டர் அப்துல் கலாம் ட்ரஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் விஷன் நிறுவி 1 இந்தியன் 100 ட்ரீஸ் அப்படின்ற ஒரு திட்டத்தை மரக்கன்றுகளை வந்து பராமரித்து வந்துட்டு இருக்கோம். அதுக்காக ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரெடி பண்ணி அதை வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு மனிதர் 100 மரக்கன்றுகள்னு சொல்றீங்க இல்லையா? அவர் வந்து பராமரிக்கிற வரைக்கும் அவர் பொறுப்புல இருக்கும். இது வந்து 2 வருடங்கள் வந்து அவர் பராமரித்துட்டே வருவார். அதுக்கு ஒவ்வொரு மாதமும் வந்து அதுக்கான மதிப்பெண்கள் போட்டு அவங்க யார் நல்லா பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அவார்ட்ஸ் அந்த மாதிரி வந்து அமைப்பு மூலமாக நீங்க செய்றீங்க. அமைப்பு மூலமா செஞ்சுட்டு இருக்கோம். விதைகளை சேகரித்து மரக்கன்று உருவாக்கி இலவசமாக கொடுத்துட்டு வரேன். நானும் பொது இடங்களை போய் வச்சு வளர்த்துட்டு வரேன், பாதுகாத்துட்டு வரேன். நாங்கள் வந்து இந்த வருஷத்துக்குள்ள 1 லட்சம் மரக்கன்றுகள் நட்டணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு 64,000 சில்லறை வந்து பண்ணியிருக்கோம். 5 வருஷமாக வந்து மரக்கன்று நடுறது மட்டும் இல்லாமல் பராமரிப்பும் பண்ணிக்கிட்டு வரேன். கிட்டத்தட்ட வந்து 25,000 மரக்கன்றுகள் வரை இலவசமாக கொடுத்துருக்கோம். 25,000 மரக்கன்றுகளை இலவசமாக கொடுத்தவங்களுக்கு அவங்களுக்கும் பராமரிப்பு பண்ணியும் கொடுத்துருக்கோம். நீர் சார்ந்த பணிகளுக்காக மேற்கொள்வதற்காக நாங்கள் இயங்கிட்டு இருக்கோம். முக்கியமாக நீர் மேலாண்மையிலிருந்து நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகள், அதில் இருக்கக்கூடிய சுரண்டல்கள் அத்தனையுமே தடுப்பதற்காக சட்டப்பூர்வமாகவும் போராட்டமாகவும் செஞ்சுட்டு இருக்கோம். நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிறதுனால நீரை முதன்மையாக எடுத்து செயல்படுறீங்க இல்லையா? சரி. இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயத்துக்கு மற்ற விவசாயிகளை விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்களுக்கு இந்த இயற்கை விவசாயத்தை சொல்லி கொடுத்து அவங்கள இயற்கை விவசாயத்துக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன். காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன். உத்தரமேர் வட்டத்தில் கைத்தண்டலம் கிராமத்தில் ஒரு 25 ஏக்கர் காடு உருவாக்கியிருக்கோம். அந்த காடு உருவாக்கி 16 வருஷம் ஆயிருக்கு. அதில் வந்து இப்போ இந்த தாவரவியல் படிக்கிற மாணவனுக்கு வந்து புத்தகத்தில் தான் படிக்கிறான். மரங்களை நேரடியாக பார்க்கணுன்னா ஒவ்வொரு மரத்துக்கும் பொட்டானிக்கல் நேமோட மரத்தை உருவாக்கியிருக்கோம். அதில் பல்லுயிர் பெருக்கமும் இருக்குது. இப்போ ஒரு 1000 வகையான பறவைகள் தங்கியிருக்கு. அவங்க சாப்பிடக்கூடிய பழங்கள், காடுகளில் இப்போ என்னென்ன மாதிரி பழங்கள் அவங்க நேச்சராக சாப்பிடுவாங்களோ அந்த பழங்களை உருவாக்கியிருக்கோம். மாலை 4 மணிக்கு மேலே நாங்கள் யாரும் தோட்டத்துக்கு அனுமதிக்கிறது இல்லை. பறவைகளுக்கு நேரமாக காலை 9 மணி வரைக்கும் அந்த பறவைகளுக்கு பாதுகாத்துட்டு வரோம். தினசரி பணியாக மரம் நடுதல் என்னுடைய காலை பணி. இது வரைக்கும் 2500 கன்றுகள் மேலே நட்டிருக்கேன். 3000 நெருங்கிட்டு இருக்கேன். நட்டுவது மட்டும் இல்லாமல் அதை பராமரிக்கக்கூடிய வேலையும் பார்த்துட்டு இருக்கேன். தினசரி பணி. இன்றைக்கு இயற்கையை காயப்படுத்தக்கூடிய அரசினுடைய பல்வேறு திட்டங்கள் சாதாரண பாமர மக்களுடைய வாழ்வியலை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கு. அந்த திட்டங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் அந்த திட்டங்களை ஏன் நாம் எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிற விழிப்புணர்ச்சியை பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய ஏற்படுத்தி அதை தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். எங்கள் ஊரில் வந்து நான் தனியாளில் ஒரு பெரிய குழுவே இருக்காங்க. கிராமத்து இளைஞர்கள் தான் இளைஞர் நற்பணி மன்றங்கிற பேரில் நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 30 வருஷமாக, நான் பிறந்தது கூட இல்லை, 30 வருஷமாக செயல்பட்டு இருக்கோம். ஊரில் வந்து மரக்கன்றுகள், மற்றபடி ஏரி குளங்கள், அப்புறம் நெகிழி தான் நாங்கள் வந்து மெயினாக பண்ணியிருக்கோம். நெகிழி மரக்கன்றுகள் வைக்கிறது தான் எங்களுக்கு வந்து பாரம்பரியமான மரம்னா ஆலமரம், அரச மரம், இலுப்பை மரம், வேம்பு, நாவல் மரம். அதை வந்து நாங்கள் ஏரி குளங்களை சுற்றி நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா மலைகள் அதிகம், அதே போல் ஏரிகள் அதிகம். எப்போவுமே வந்து இப்போ மரக்கன்று நட்டு பார்த்துருக்குறோம். இயற்கையாகவே வளர்ந்த மரத்தையும் அந்த மலையையும் அடியோடு சுரண்டி ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த ஆக்கிரமிப்புக்காகவும் வந்திருக்கேன். அதே போல் எங்கள் ஏரியை பார்த்தீங்கன்னா வீரராகவன் ஏரின்னு ஒன்று இருக்குது. இன்றைக்கி அந்த வீரராகவன் ஏரியில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலத்தில் இருக்கக்கூடிய 20 பைசாவை எடுத்து போட்டோன்னா பளிச்சுன்னு தெரியும்.
இன்றைக்கி அதோடைய சூழ்நிலையே மாறி போயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் உள்ள காசநோய் மருத்துவமனை, டிபி ஹாஸ்பிட்டல்னு சொன்னால் ஜிஹெச், இவங்க பண்ணக்கூடிய கழிவு அத்தனையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஏரியில் வந்து விழுது. எங்கள் பகுதியை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏரியை சுற்றி உள்ள பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 14 கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் தன் உழைப்பாட காசுகளை ஆழ்துளை கிணறு அமைத்து தண்ணி எடுத்தாங்கன்னா அந்த தண்ணியில் பெரிய கருப்பு தான் தெரியுது. ஆகையில் அதே போல் ஆக்கிரப்பில் அகற்றணுன்றதுக்காக நான் போராடி கொண்டு இருக்கேன். ஏரி ஆக்கிரப்பு, இந்த மலை ஆக்கிரப்பு, இதை எல்லாத்தையும் ஆக்கிரப்பை தடுத்து நிறுத்தி ஆக்கிரப்பை எடுத்து கொடுக்கணுன்றதுக்காகவே நான் எல்லா வேலையும் பாட்டினேன். இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். தனிப்பட்ட முறையில் எங்கள் ஊரில் மரக்கன்று வச்சு பராமரிச்சுட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக. அதுக்கப்புறம் கிராமத்தில் இருக்கிற பள்ளி சிறுவர்களை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அவங்க மூலியமாக மரக்கன்றுகள் நடுறது, பராமரிக்கிறது, விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்கிறது, இந்த மாதிரி அந்த பள்ளி குழந்தைங்களுக்கு சமூகத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்து அவங்க மூலியமாக செஞ்சுட்டு இருக்கு. ஓகே, அதாவது இந்த பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல இருந்து பல்வேறு நபர்கள் அவர்களால் முடிந்த அளவிற்கான ஒரு சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும், இல்லை சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல செயல்பட்டு இருக்காங்க. நீங்க எல்லாம் இந்த பக்கத்தில் முன்னோடிகளா இருக்கீங்க இல்லையா? இப்போ எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழல் அறிவோடு இல்லை அதை பற்றிய தெளிவோடு செயல்படுபவர்கள் குறைந்த நபர்களாக இருக்கிறாங்களா, இல்லை இந்த விழிப்புணர்வு எல்லா மக்களிடத்திலும் இருக்குதா? முன்ன இருந்ததை விட இப்ப மிக அதிகமாக இருக்குதுங்க. இளைஞர்கள் ஒவ்வொரு ஊர்லயும் இன்னைக்கு இந்த சுற்றுச்சூழல் பசுமை சார்ந்த வேலைகளை செய்வதற்கான இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க. அது மகிழ்ச்சி அளிக்கிறது, வரவேற்க வேண்டிய. நிச்சயமாக முன்ன எப்போதும் கிடையாது. இப்ப இங்க வந்திருக்க இவ்வளவு பேர் மட்டும் இல்லாம நீங்க தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தில் எடுத்தாலும் மரம் வளர்ப்பதற்குன்னு இளைஞர்கள் வந்துட்டாங்க. இப்ப சமீபமாக இந்த சென்னை வெள்ளத்திற்கு பிறகு ஏற்பட்ட விழிப்புணர்வு, குளங்களை ஏரிகளை காப்பாற்றுவதற்காக இப்போ அங்கங்க அமைப்புகள் தோன்றி அவங்களா போய் தூர்வார ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களா பாதுகாப்பு வேலைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது வரவேற்கக்கூடியது. ஒரு தலைமுறை இதில் அக்கறை இல்லாமல் இருந்ததுனால தான் நம்ம இந்த கஷ்டப்படுறோம். இதுக்கு அடுத்த தலைமுறை அதுக்கு உருவாகி இருக்குது. இந்த உள்ளூர் செயல்பாடுகளோடு இந்த மாநிலத்தின் ஒட்டுமொத்தமான பிரச்சனைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற என்னுடைய அதாவது முன்றைக்கு இருந்ததை விட இன்னைக்கு விழிப்புணர்வு அதிகமாக மிக அதிகமாக வந்திருக்கு. இன்னும் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய பணி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? மக்களுக்கு பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உணர்ந்திருக்காங்க. பிரச்சனைகள் தெரியாம எல்லாம் கிடையாது. இப்போ நாங்கள் தொடர்ந்து இது தொடர்பாக ஒரு 10-25 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எந்த பகுதியில் போனாலும் மக்கள் பிரச்சனைகளை உணர்ந்திருக்காங்க. அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நம்பிக்கையும் ஆளுமை உள்ளவர்கள் உடன் இருப்பதும் தான் மக்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய தேவையா இருக்கு. இன்னைக்கு வழிநடத்துறதுக்கு தேவையா இருக்கு. ஆமா, இன்னைக்கு கனிம வள கொள்ளைன்னு எடுத்தோம்னா தாது மணல், ஆற்று மணல், கிரானைட் இது எல்லாமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 30 ஆண்டு காலமாக கோலைச்சிக்கிட்டு இருக்குது. அதில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அரசியல் தலைவர்கள் எல்லாருமே அதிகாரிகள், இப்படி பன்முகப்பட்ட தன்மைகள் இருக்கு. ஆனால் எங்கே உறுதியான வலிமையான நம்பகமான தலைமைகள் இருக்கோ அந்த பகுதியில் மக்கள் இணைஞ்சு போராட தயாராக இருக்காங்க. நீங்களே செய்ய முடியும், உங்களால் தான் முடியும், உங்களுக்குள்ளேருந்து தான் மகாத்மா வருவாங்க, வெளியிலிருந்தெல்லாம் இறக்குமதியில் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு தொடர்ச்சி கொடுத்தோம்னா நிலைமைகளை கட்டாயம் மாற்ற முடியும். சூப்பர். பொதுவாக எனக்கு ஆலமரம் வைக்கணும் ஆசை வந்தது. எங்கள் ஊர் சுடுகாடு ஃபர்ஸ்ட் அங்கே போகிறேன். சுடுகாட்டில் எந்த மரமே 20-15 வருஷம் முன்னாடி எதுவுமே மரமே இல்லை. அப்போ ஏன் இந்த சுடுகாடு போல முட்டையாக இருக்கும்? இந்த ஒரு சடங்கெல்லாம் பண்ண போகிறப்ப வெயில் என்ன கஷ்டப்படுவாங்க. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல ஒரு நிலையான ஒரு மரம் வைக்கணும்னு இப்போ நான் கண்ணில் வளர்க்கல. பக்கத்தில் அந்தியோதய சங்கம் வந்துட்டு அங்கே போய் 20 ரூபா இருக்குன்னு ஆலமரம் வாங்கி வந்துன்னு வச்ச வந்துடும். இதில் ஆலமர கண்ணை வைக்கிறதுக்குள்ளான்னு ஒண்டி மண்ணில் அடிச்சு கொடுத்தாச்சு. லேபர் வைக்கிறாங்க. இங்கே வச்சுட்டு நான் வேறு வேலையை பார்க்க போயிட்டேன். கண்ணு வைக்க போகிறப்ப எனக்கு இது சவால் குழப்பம். என்ன ஆலங்கன்று மரம் வைக்க வாங்கன்னு ஏன் பார்த்து வைக்க பண்ணா இல்லைங்க, நான் ஆலங்கம்மா வைக்க மாட்டோம். கிராம பக்கத்தில் ஒரு பக்கம் ஆலமரம் கண்டு வச்சா செத்து போயிடுவாங்க அப்படின்னு ஒரு ரூமர். அப்போ தான் ஆகா இது ஒரு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் வச்சேன். அது 18 வருஷம் இருக்கும் நான் வச்ச கண்டு பெரிய ஆலமரம் ஆயிடுச்சு. அப்புறம் தான் தோணுச்சு ஏன் இதை நம்ம சேலஞ்ச் எடுத்துக்க கூடாது. ஆலமரம் வைக்கிறது ஒரு தவறான இப்படி ஒரு மூட நம்பிக்கையாக இதை தவறுங்கிறத நம்ம மற்றவங்க நம்மளே செஞ்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு அதுல ஆலமரம் வைக்க ஆரம்பிச்சோம். என்னுடைய ஆயுசுக்குள்ள ஒரு 1000 ஆலமரம்னாச்சும் உண்டாக்கணும்னு எனக்கு மனசுல ஒரு லட்சியம். ஏன் இதை சொல்றேன்னா, இந்த சமுதாயத்தில் இந்த மக்களுக்கு, இந்த விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு இன்னும் 1000 வருஷம் கழிச்சு வரவங்களுக்கு கூட நான் வாழணும். 1000 வருஷம் கழிச்சு வரக்கூடிய உங்களுக்கு நான் உதவியா இருக்கணும். சூப்பர். அதாவது நம்மளுடைய முன்னோர்கள்
இந்த பூமியையும் இந்த காற்றையும் நீரையும் நம்மளுக்கு இப்படிதான் என் சந்ததி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அள்ளி கொடுத்திருக்காங்க. அதே போல நீங்களும் செஞ்சீங்க. பேராசை. அது மாதிரி ஐயா சொன்ன மாதிரி ஆலமரம் வந்து இந்த மலையை கொண்டு வரதற்கும் இயற்கையை மிகுவாக காப்பதற்கும் பல்லுயிர் பெருக்கம் அடிப்படையில் அந்த ஆலமரம் வந்து மிக சிறப்பாக இருக்குது. அதனால நாங்கள் ஆளிலை அப்படின்னு வச்சு அந்த இயக்கத்தை கம்பம் பள்ளத்தகையில் எங்கள் நண்பர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னாடி வேலைக்கு போனால் தான் அந்த குடும்பத்தையே ஓட்ட முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையும் கூட இயற்கையை காப்பாற்றணும்னு சொல்லி இறங்கிறோம். இதில் என்ன ஒரு 2 விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அடிப்படை என்பது வேற, தேவை என்பது வேற. இன்னைக்கு தேவையை நோக்கி கொண்டே போயிருக்கோம். தேவை இல்லைன்னா நம்மளால் வாழ்ந்துட முடியும், ஒரு அலைபேசி இல்லைனால் வாழ்ந்துட முடியும், ஒரு வாகனம் இல்லைனால் வாழ்ந்து முடியும், அடிப்படை இல்லைன்னா வாழ முடியாது. முத்தான 3 அப்படின்னு சொல்லிடுறாங்க. 3 நிமிடங்களுக்கு மேலே சுவாச காற்று இல்லாமல் மனிதன் வாழவே முடியாது. 3 வாரங்களுக்கு மேலே நீர் இல்லாமல் உணவு இல்லாமல் வாழவே முடியாது. 3 மாதங்களுக்கு மேல் நீர் சாப்பிடாம நம்ம வாழவே முடியாது. அப்போ இந்த அடிப்படையை வந்து நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும். யாராவது நான் இயற்கையை காப்பாற்றுறேன்னு சொன்னால் என்னுடைய பார்வையில் அது ஒரு கேள்வி கூத்தான விஷயமா தான் நான் பார்க்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆழிசூழ் கடல் இல்லை, பெரிய கடலில் ஒரு சின்ன துரும்புல அப்படி போய்கிட்டு இருக்க எறும்பு கடலே நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் என்று சொன்னால் அது எவ்வளவு ஒரு கேள்வி கூத்தான விஷயமா. இந்த இயற்கை வந்து பல கோடி ஆண்டுகள் அந்த பூமி சுற்றிட்டு இருக்கு. அதுக்கு தெரியும் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கும் எப்படிங்கிறது அதுக்கு தெரியும். ஆனால் மனிதன் சிறப்பாக வாழணும்னா அதுக்குத்தான் மனிதன். நான் இயற்கையை காப்பாற்றுறதுக்காகவோ நான் இதை பண்ணிடுவதற்காகவோ நம்ம செய்யலை. இதில் மனிதர் இனம் வந்து சரியாக வாழணும் அப்படின்னா இயற்கையை நேசிக்கணும். இயற்கையோட அடிப்படை, அதாவது அடிப்படையினேவோ அதை நம்ம பாதுகாத்துக்கணும். இது பாதுகாக்கத்தே நம்ம முடியுமே தவிர காப்பாற்றுறதுக்கு நம்ம யார் ஒரு சிறு அந்த பூமியோட ஆயுளில் நாம் வந்து சிறு ஒரு புள்ளி கூட இல்லை. ஆகையினால இந்த இயற்கைக்கு பாதுகாப்புக்கான வழி என்னவோ அதை தேடுவோம். அதில் முதன்மையாக இருக்கிறது மரம் தான். குறிப்பாக வந்து நம்ம வந்து இருந்ததை இழந்துட்டு தான் இன்னைக்கு வந்து புதுசாக நம்ம சில விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா, முதல்ல வந்து எங்கே ஸ்டாப் பண்ணணும். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து நாங்களும் வந்து மரம் நட்டுட்டு இருந்தோம். நிறைய கிராமங்களில் வந்து ஊருக்கு 100 மரம் வளர்ப்போம், ஊரையே மாற்றி காட்டுவோம் அப்படின்னு நிறைய மரங்கள் வெட்டிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு பக்கம் பார்க்கும்போது இந்த வறட்சி அப்படிங்கிறதும் இல்லை வந்து ஒரு விஷயம் வந்து கேப் இருந்துட்டு இருக்கு. அப்போ என்னதான்னா, ஏற்கனவே இருந்த மரங்கள் வந்து வெட்டப்பட்டு இருக்கு. நம்ம ஒரு 100 மரம் வைக்கிறோம், அங்கே வந்து ஒரு 500 மரத்தை வந்து வெட்டிட்டு இருக்கிறாங்க. அப்போ முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வந்து அந்த வெட்டக்கூடிய மரங்களை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நகரங்களுக்கு பக்கத்துல அருகாமையில நல்ல நீர்நிலைகள் இருக்கு. இப்போ இன்னைக்கு பள்ளிக்கரணை வந்து இந்தியாவில் வந்து வேற எந்த நகரத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு பள்ளிக்கரணை ஏரி. அது வந்து ஒரு சதுப்பு நிலம். அந்த சதுப்பு நிலத்தை நம்ம சரியான முறையில் பாதுகாத்தோம்னா சென்னையினுடைய முழு சென்னைக்கும் கிரவுண்ட் வாட்டர் வந்து அழகா ரீசார்ஜ் ஆயிடும். எல்லா கிரவுண்ட் வாட்டர் பிரச்சனையே வராது. நீங்க எங்க இருந்தும் தண்ணி கொண்டு வர வேணாம். ஆனா நம்ம அதை வந்து இன்னைக்கு கழிவுநீர் குட்டையா மாத்துறோம். ஆனா தண்ணிக்காக வேற எங்கேயோ அலைஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடியதை எதை செய்யணுமோ அதை செய்யாம வேற ஒரு விஷயத்தை நம்ம நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து இந்த உயிர்நிழல் அப்படிங்கிற அந்த ஆப் கிரீன் ஷேடோ அப்படிங்கிறத கொண்டு வந்தோம். சென்னை பகுதியில் பார்த்தீங்கன்னா சிக்னல் அங்கே இருக்கும், ஆனால் ஒரு மரம் இருக்கும், அதுக்கு கீழே நின்றுட்டு இருப்பாங்க. சிக்னல் பக்கத்தில் போய் நின்றாச்சுன்னா வெயில் அடிக்கும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த போகும்போது ரோட்டில் போகும்போது அந்த வெயிலினுடைய அருமையை வந்து அந்த நிழலினுடைய அருமையை அங்கே தான் பார்க்க முடியுது. அப்போ அதுதான் உயிர் நிழல். என்னதான் இன்னைக்கு கட்டடங்கள் இருந்தாலும் அந்த உயிர் நிழல் அப்படிங்கிறது அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பறவை இனங்கள் அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு அழிஞ்சு போயிட்டு இருக்கக்கூடியதை பார்க்கணும். அப்போ அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீன் ஷேடோ எங்கேயாவது மரம் வெட்டினாங்கன்னு சொன்னால் இமீடியட்டாக வந்து அதில் வந்து பதிவு பண்றது. அதன் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் வந்து இணைஞ்சு போய் அதை வந்து அந்த மரங்களை வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பகுதிக்கு இந்த மாதிரியான இயற்கை சூழலை உருவாக்க வேண்டும், இந்த மாதிரியான மரங்கள் இருக்கணும். இப்படி இருந்தாதான் அந்த இயற்கை சமநிலை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கா? இப்ப நிறைய இயற்கை ஆர்வலர்கள் வந்து அங்கங்க தனித்தனியா செயல்படுறாங்களே, அதுக்கு என்ன மாதிரி செயல்பாடுகள் இருக்கு? இப்போ நம்மாழ்வர் வந்து ஆல்ரெடி இதோட வேறு நல்ல ஆணி வேறு நல்லா வச்சுட்டாரு. நாட்டு மாடு, நாட்டு கோழி, நீங்க நாட்டு மீன், நீங்க நாட்டு மரம், எது நாட்டு பேசினாலும் அங்க இருக்கிற சூழல் தான் எல்லாம் பார்க்க போறாங்க. ஓகே, அடுத்தது இங்க என்ன இருந்தது? இப்போ தருமபுரி பக்கம் பாத்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி பக்கம் பார்த்தா ஆலம்பாடி ஒரு மாடு பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் காங்கேயம் மாடு, அந்த பக்கம் பேசப்படுது. சார் ஆலமரம் சொன்னாருன்னா ஆலமரம் மட்டும் பத்தாது, கண்டிப்பா வேற வேற மரங்கள் இவர் சொன்னாரு. ஆலன், அத்தி, இலுப்பை இதெல்லாம் நட்டுட்டு இருக்கோன்ட்டு. ஸோ நீங்க ஒரு நேட்டிவ் ஸ்பீசிஸ், நேட்டிவிட்டிக்கு போகணுன்ட்டு வந்துருச்சுனாவே அந்த ஊர்ல என்ன முன்னாடி இருந்ததோ அதை செய்யணும். அது தானே தேட ஆரம்பிச்சிருவாங்க. அது நம்மாழ்வார் ஐயா வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா பதிச்சுட்டு போயிட்டாரு. இப்போ ஊட்டி பகுதினா கிராஸ்லேண்ட்ஸோட லாஸ் தான் பெரிய லாஸே. நீல்கிரிஸ்ல, வெஸ்டர்ன் காட்ஸ்ல, ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து அவ்வளோவே பெருமைப்பட்டது. ஏன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கோ அதே மாதிரி ஈஸ்டர்ன் காட்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்கு. ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டட் ரேஞ்சா இருக்கு, அதனால ரொம்ப கவனத்துக்கு வர்றதில்ல. ஸோ ஈஸ்டர்ன் காட்ஸ்ல பாத்தீங்கன்னா நீங்க நாமக்கல் எஸ்பெஷலி கொல்லியில்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வேற மாதிரி ஒரு எக்கோ சிஸ்டமே இருக்கும்.
மேல இருந்து கொட்டின மாதிரி கண்டிப்பா அந்த சுத்தி இருக்க மாதிரி அங்க இருக்காது. ஸோ அந்த இந்த நேட்டிவ் ஸ்பீசிஸ், நேட்டிவ் அனிமல்ஸ், நேட்டிவ் கிராப்ஸ் அது மட்டும் ஆழமா போயிடுச்சுன்னா தானே அந்த தேடல்ல வந்து சால்வ் ஆயிடும் கிரைசிஸை. ஓகே, அதுதான் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மண் எங்க ஊர்ல எப்படி இருந்துச்சோ அப்படியே உருவாக்கணும் அப்படின்னு புரிந்து கொள்ள முயற்சி அதுக்கு எடுக்கணும். ஓகே, அது முழுமையா முடியாது, கண்டிப்பா முடியாது. ஏன்னா நிறைய மாத்திட்டோம். கிளைமேட் சேஞ்ச் அடிச்சு நொறுக்கிடுச்சு நம்மள. அப்படி முடியவே முடியாது இனிமேட்டு. ஏன்னா அந்த பருவமழையே முடியாது இனிமேட்டு. நீங்க ரெகுலரா ஒரு பருவமழை பார்த்துட்டீங்கன்னா ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு ரெகுலர் பருவமழை இல்ல இருக்காது. இல்ல, we are going to face extreme flood, extreme drought. அப்போ கொஞ்சம் இன்டர்வென்ஷன் மனுஷன் பண்ணி ஆகணும். இப்போ நேச்சுரலா மரம் நடுறது ஒரு நேச்சுரல் ஆக்டிவிட்டி கிடையாது. நம்ம சீட்ல இருந்து அது பறவை தான் தானா முளைச்சு வரணும். பட் நம்ம அழிவு அவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டோம். ஸோ இன்டர்வென்ஷன் கொடுத்தாகணும். அதுல கொஞ்சம் காம்ப்ரமைசஸ் வரும். நீங்க முழுமையா அப்படி கொண்டு வரதெல்லாம் இதுக்கு மேல வாய்ப்பு இல்லை, சாத்தியம் இல்லை. இது குறித்து உங்களுடைய கருத்து? இந்த விழிப்புணர்வுலையே வந்துங்க முதல்ல சொன்னேன், இப்போ வந்து விழிப்புணர்வு மிக்க நிறைய பேர் வந்திருக்காங்கன்னு. சில நேரத்துல இந்த விழிப்புணர்வே இயற்கைக்கு எதிராக அமைந்து போய்விடும். அதுலதான் இப்ப சொல்றது பசுமையாக்கல் அவசியம். ஆனா எந்த ஊருக்கு எது சரிங்கிறது தான். பியூஷ் சொன்ன மாதிரி நீலகிரியை பசுமையாக்குறோம்னு சொல்லிட்டு நீலகிரியில் இருக்கக்கூடிய வெறும் அந்த புல்வெளிகள் பார்த்தோம்னா வெறும் புல்லாதான் இருக்கும். அதுல போய் மரம் நட்டோம்னா அதுதான் நம் நதிகளை உருவாக்கக்கூடிய தாய்மடி. அங்க மரம் நட்டுவிடக் கூடாது. வேப்ப மரம் நல்லது, ஆனா வேப்ப மரத்தை நீலகிரியில போய் நட்டக்கூடாது. அந்த உயிர் சூழலுக்கு அது சரியில்லை. அந்த உயிர் சூழலுக்கு ஏற்ற மரங்களை நடுவதிலிருந்து அப்புறம் இயற்கை அக்கறை, இந்த அக்கறையே எங்க ஆபத்தா போகுதுன்னா இயற்கை தலத்துக்கு போவது, ட்ரக்கிங் போவது, இதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது, இயற்கைக்கு அது நல்லதில்லை. நீங்க வந்து யார் சிறந்த காடுகளை காப்பாற்றக்கூடிய சிறந்த மனிதர் யாருன்னு கேட்டா, இதுவரையில நான் காட்டுக்கே போலேன்னு யார் சொல்றாரோ அவர் தான் சிறந்த மனிதர். ஏன்னா மனிதர்கள் காடுக்குள் நுழைகிற ஒவ்வொரு தருணமும், நான் சொல்றது பழங்குடிகள் இல்லாமல், ஒவ்வொரு தருணமும் அந்த காட்டுக்கு சேதாரம் ஏற்படுகிறது, உயிர் சூழலுக்கு சேதாரம் ஏற்படுகிறது. தவிர்ப்பதுனா போகலாம். அந்த காட்டின் உயிர் சூழல், நான் போறதுக்கு முன்னாடி அந்த காடு எப்படி இருந்ததோ போய் வந்த பிறகும் அப்படி இருக்கணும் வேண்டும் என்ற நினைப்போடு போறதுதான் காடு. ஆனா இங்க என்னன்னா ஈகோ டூரிசம்ங்கிற பேர்ல, இயற்கை ஆர்வம்ங்கிற பேர்ல அப்படியே ஆளுக்கு ஒரு பெரிய விலை உயர்ந்த கேமரா வாங்கிட்டு நான் வனவிலங்குகளை படம் எடுக்க போறேன், நான் வாரம் ட்ரக்கிங் போறேன், ஐ எம் நேச்சர் லவர், எவ்ரி வீக்கெண்ட் நான் வந்து காட்டுக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னா, போவதனால் உனக்கு என்ன வேணும்? அங்க ரிசார்ட் தேவைப்படுது. போறதுனால உனக்கு தங்குற இடம் தேவைப்படுது. போகிறதுக்கு ரோடு தேவைப்படுது. ஒரு கட்டிடம் கட்ட, ரோடு போட, உனக்கு வசதி ஏற்படுத்த அந்த இயற்கை சூழல் அழியுது. இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மாசு பிரச்சனையாக, அது எந்த மாசாக இருக்கலாம், எதை நாம முதல்ல பார்க்க வேண்டி இருக்கிறது? தமிழ் சமூகத்துடைய கலாச்சாரம் சொல்லி ஐயா நம்மாழ்வார் அடிக்கடி ஒன்று சொல்லுவார். தமிழகத்தில் வந்து நோ வேஸ்ட் கல்ச்சர் அப்படிப்பார். ஒன்றின் கழிவு ஒன்றின் உணவு. இங்கே வீணானதுன்னே ஒன்று கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து நெகிழி இங்கே இந்த குறிப்பாக இந்த 20 ஆண்டுகளுக்குள்ளே வந்து அது நீக்கமர நிர்மிச்சிருக்குது. இதை தடுக்க வேண்டிய அரசாங்கம் என்ன, மக்களுக்கு போதிக்குது பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்ப்பேன்னு சொல்லி நம்ம முதுகில் எழுதி விடுறாங்க ஒழிய, உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல வந்து அதை தடுப்பதற்கான வேலைகளை வந்து செய்யறதில்லை. ஏன்னா அதெல்லாம் மிகப்பெரிய பராசுர நிறுவனங்களாக இருக்குது. பெட்ரோலியத்தினுடைய துணைக்கூறாக வருது. அதை வந்து கையாளக்கூடிய வழிமுறை இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவுதான் இன்னைக்கு வந்து நாம் வந்து ஒரே ராக்கெட்டுக்கு வந்து 152 ஏவுகணை எல்லாம் உடனே சொல்லி எல்லாம் பேசிக்கலாம். ஆனால் ஒரு கிராமத்தில் 10 வீடு இருக்கிற, வேண்டாம், ஒரு வீடு இருக்கிற கிராமத்தில் அந்த ஒரு வீட்டில் வரக்கூடிய கழிவை எப்படி அதை வந்து மாத்துறதுங்கிறதுக்கான கலாச்சாரம் வந்து இன்னைக்கு கிடையாது. அப்போ எங்கிருந்து தொடங்குவது அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு நமக்கு வரக்கூடிய வளர்ச்சி என்ற பேரில் கொடுக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றுமே நமக்கு எங்கேயோ நம்மை கொண்டு போய் தள்ளிக்கிட்டே இருக்குது. அரசாங்கம் எவ்வளவோ வழிமுறைகளை பேசுறாங்க. இப்போ வந்து நான் வந்து கூடங்குளம் அணுலை போராட்டத்தில் இருந்து அந்த அணுலை போராட்டத்துக்கு நான் போக வேண்டிய தேவையை எனக்கு என்ன வந்ததுன்னா, எங்கள் ஊரில் தான் நொய்யலாறு ஓடுது. இது நொய்யலாறுனா ஒரு 5000 ஆண்டுகால வரலாறு இருக்குது. அது ரோமாபுரிக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி சென்னிமலை கொடுமணலேருந்து ஆபரணங்கள்லாம் போயிருக்குது. ஆனால் அந்த நொய்யலாறு இன்னைக்கு செத்து போச்சு. ஒரு சாயப்பட்ட கழிவை சுத்தம் பண்ண முடியல. பக்கத்தில் காளிங்கராயன் பவானியிலிருந்து தடுத்து காளிங்கராயன் 700 வருஷமும் ஓடிட்டு இருந்த காளிங்கராயன் இன்னைக்கு செத்து போச்சு. அதில் 11 வகையான மீன் வந்து இன்னைக்கு ஒரே ஒரு வகையான மீன் தான் இருக்குது. அந்த காளிங்கராயன் பாசனத்தில் நடவும் பொழுது பெண்கள் வந்து மண்ணெண்ணெய் கையில் தடவிக்கிட்டு நாற்று நடவு செய்ய வேண்டிய நிலைமை இருக்குது. தோல்
மனிதன் எப்போ வேட்டையாட தொடங்கினானோ அப்போ இருந்து அவன் வந்து தோலை வந்து பதப்படுத்திட்டு இருந்தான். ஆனால் இந்த 20 ஆண்டுகளில் உலகமயமாக்கல்ங்கிற பேரில் ரசாயனத்தை பயன்படுத்த தொடங்கின பின்னாடி இன்னைக்கு அந்த தோல் கழிவை வந்து எப்படி முறைப்படுத்துற அன்னைக்கெல்லாம் வந்து தோலை சுத்தகரிப்பு பண்ணாங்கன்னா அந்த கழிவுகளை பூரா கொண்டு போய் காடுகளுக்கு போடுவாங்க, நல்ல விளைச்சலை கொடுக்கும், மரங்களுக்கு நல்ல விளைச்சலாக கொடுக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த கழிவு மிகப்பெரிய ஆபத்தாக இருக்குது. அதை சுத்திகரிப்பதற்கான தொழில்நுட்பமே கிடையாது. இங்கே நம்முடைய நாட்டை பொறுத்தவரை எல்லாமே உலக நாடுகளினுடைய கழிவு தொட்டியாக இங்கே மாற்றப்பட்டு அமெரிக்காக்காரனுக்கு வந்து செவ்வாய் கிரகத்துக்கு ராக்கெட் விட்டு பண்ணுறான். ஒரு பனியன் சட்டி தயாரிக்க தெரியாதா? அந்த பனியன் சட்டியை வந்து திருப்பூரில் தயாரித்து நொய்யலாத்தை சாகடிச்சு போட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நிலைமையுமே நம்முடைய நிலைகளை பொறுத்தவரை யாருக்காக செய்யறோம், எதற்காக செய்யறோம்? இன்னைக்கு வந்து நண்பர்கள்லாம் மரம் வளர்க்கறத பற்றி பேசுகிறாங்க. உண்மையிலுமே மரம் நாம் தனிப்பட்ட ஆர்வத்திலிருந்து வளர்த்துவது ஒன்று. ஏற்கனவே இருக்கப்பட்ட மரங்களை இன்னைக்கு வந்து நெடுஞ்சாலைங்கிற பேரில் பூரா வெட்டி தள்ளிட்டு இருக்காங்க. வெட்டி தள்ளும் பொழுது உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுது, ஒரு மரத்தை விட்டுனா 10 மரத்தை வெயின்ட்டு 30-20 வருஷமா டோல்கேட் போட்டு வசூல் பண்றாங்க. எங்காச்சும் ஒரு மரம் வச்சிருக்காங்களா? அருமையா சொன்னீங்க. அதாவது இன்னைக்கு வந்து அந்த நெகிழிகளினுடைய கழிவு மட்டுமல்ல, எல்லா விதமான கழிவுகளை நாம ப்ராசஸ் பண்ணி எப்படி மாத்துறதுங்கிறதா மிக முக்கியமான பிரச்சனையா. உங்களுடைய அனுபவத்துல எது மிகப்பெரிய மாசு பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நெகிழி பை தான் மாசு பிரச்சனைக்கு முக்கிய காரணமா இருக்கு. ஒவ்வொரு மரக்கண்டும் நானே சொந்தமாக நடும்போது பள்ளம் நோண்டும்போது அங்கே இருக்கிற லேயர் ஃபுல்லாக நெகிழி பை தான் வருதே தவிர சாதாரண மண் கிடைக்கிறதே இல்லை. அது ரொம்ப ஆழமாக புதஞ்சிருக்கு. அதனால வந்து மழை பெஞ்சா நிலத்தடி நீரை தடுக்குது. நெகிழி பை தான் முக்கியமான காரணம். மருத்துவமனை கழிவுகளும் நம் வீட்டினுடைய கழிவுகளும் தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு மாசா இருக்கு. ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லாருமே குளங்களிலிருந்து தண்ணீரை பெற்று குடித்து வாழ்ந்தவர்கள். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 18,000 குளங்களுக்கு மேல் இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறது. சென்னையில் மட்டுமே 400 ஏரிகள் காணாமல் போயிருக்கின்றன. இதுக்கு எல்லா காரணமும் நம்முடைய வீடுகளிலிருந்து சேரக்கூடிய இந்த நெகிழிப்பைகள், எல்லா விதமான கழிவுகளும் அதனுடைய வரத்து கால்வாய்களை முற்றிலும் தவிர்த்துருச்சு. இன்றைக்கு அந்த தண்ணி பாயறதுக்கான இடமே கிடையாது. ஆக இந்த மாசு ஒரு மிகப்பெரிய தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு மதுரையில எந்த போர்வெல்லையும் தண்ணி கிடையாது. குளிச்சுட்டு இருக்கும்போது பாதியில தண்ணி நின்று போய் பாதியில வர நண்பர்கள் நிறைய பேர் இப்போ நாங்க பாத்துக்கிட்டே இருக்கோம். மதுரை மாதிரியான கிராமங்கள் அதிகமா இருக்கக்கூடிய இடங்களே இன்னைக்கு இந்த பிரச்சனை அதிகமா இருக்கு. அதாவது வழக்கமாக இந்த மாதிரியான ஒரு சமூக பணியில ஈடுபடும் போது ஒருத்தன் இழுத்து தேர் வந்துருமாடா அப்படின்னு தான் வழக்கமா கேட்பாங்க. ஆமா, எல்லாம் செஞ்சு இவர் மட்டும் செஞ்சு எல்லாத்தையும் பண்ணிட போறாரு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? வழக்கமா நீங்க பணிகளில் ஈடுபடும் பொழுது அந்த மாதிரி உங்களை சமூகம் அப்படி பார்த்துருக்கா? இல்ல, அப்படி கேட்டவங்க யாருமே இல்ல. ஆனா சொல்லுவாங்க, எப்படி கமெண்ட் வரும்னா, ஃபர்ஸ்ட் நான் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி, கல்யாணம் ஆனா நீ எல்லாம் இது பண்ண மாட்டேன், அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைங்க வந்துட்டாங்க நான் பண்ண மாட்டேன். இப்போ பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஸ்டாண்டர்ட் டயலாக், இப்போ உனக்கு பாலிடிக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு வரும், கமெண்ட் வரும். ஸோ அந்த மாதிரி டாண்டிங் இருக்கும், அது எப்பவுமே இருக்கும். அது அதிகமாக தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் வேலை செய்யறதுல. சவால் யாரோ ட்ரால் பண்ணல வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்ல, என்ன எவனும் திட்டலனா மனசு உடஞ்சு போயிடும், ஏன்டா திட்டவே மாட்டேங்கிறீங்கன்ட்டு. இப்போ தண்ணியை நான் வந்து பார்த்தீங்கன்னா மரம் வைக்கிறதா மட்டும் இல்லை, நான் தான் போய் தண்ணி ஊற்றுவேன். டீ ஸ்பீட்டில் 5 குடம் வச்சுட்டு போய் தண்ணி ஊற்றுவேன். ஊரில் போய் எல்லாம் வெடிக்க பார்த்துட்டு இருப்பாங்க. நான் யாரும் பார்க்கறதே இல்லை, பார்த்தாலே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் சொல்லிட்டு அவங்க வந்து மனசு என்ன பைத்தியக்கார மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம என்னப்பா நம்ம இந்த மாதிரி காரியம் பண்ணும்போது தான் பைத்தியக்கார மாதிரி தோணும் உங்களுக்கு. ரைட்டு, பைத்தியக்காரங்களால தான் இந்த இவ்வளோ பெரிய லைட் எரியுது பொறுது நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கேன். நம்ம அந்த பைத்தியக்காரத்தில் ஒன்றா இருந்துருவோம் ஒரு ஆள் தப்புல போ அப்படின்னு தான் போயிட்டு இருப்பேன். நிறைய விஷயங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தானுங்க ஐயா, நிறைய பாதிப்பு. அதுலேயே நாங்கள் மன குலைச்சல் இது வேணான்னு விட்டுட்டு போன்ற போயிடலான்னு கூட நினச்சி வீட்டுக்கு போவோம். ஆனால் வீட்டுக்கு போன உடனே அதை யாராவது 2 பேர் சொன்னால் திருப்பி அது தொடர வாய்ப்பு இருக்கும் எங்களுக்கு. இப்படிதான் உங்கள் செயல்பாட்டுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்குது, இந்த மாதிரி உளைச்சலை கொடுக்கும். அதே போல இதை நம்ம மாத்தி ஆகணும்ன்ற எண்ணத்துல தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டி நீங்க இதுக்காக ஒரு போராட்டம் பண்றீங்க, ஒரு போய் வேலை செய்யறீங்கல்ல, அப்போ உங்க ஊர் மக்கள் உங்களை என்னன்னு கேட்பாங்க? எல்லாம் திட்டுவாங்க ஐயா. என்னன்னு திட்டுவாங்க? நான் வந்து 2001 நான் மாமன்ற உறுப்பினராக இருந்தேன். 2003 நாங்கள் ஒரு உண்ணாவிரதம் இருக்கோம், ஏரியை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. எங்கள் கூட வந்து குரோம்பேட்டில் உள்ள சந்தானம் என்ற ஒரு பொதுநல மன்றம் வச்சிருக்காரு. அவர் எல்லாருக்கும் அறிமுகமான ஆள். நாங்கள் காலையில் வந்து உண்ணாவிரதத்தை தொடங்கிட்டோம். விமல் சார் தான் வந்து துவக்கி வைக்கிறார். காலையில் நாங்கள் தொடங்கி முடிஞ்சோடனே 6 மணிக்கு எல்லாம் என்ன பண்ணிங்கன்னா பண்டு ஒதுக்கிட்டாங்க. திருநீமலை ஏரிக்கு பெரிய ஏரி வீரராக ஏரிங்கன்னு கவர்மெண்ட் ஒதுக்கிட்டாங்க. அந்த வேலையும் நடந்துட்டு இருக்குது. ஆனால் மறுநாள் காலையில் அந்த சந்தானன்றவரை அந்த பகுதியில் இருக்கிற ஏரியை எடுக்க சொல்கிறாங்கன்னு சொல்லி அவர் பூந்து உள்ளே அடிச்சிட்டாங்க. இதில் நாங்கள் இப்போ பாதிக்கப்பட்டு எங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சொல்லி தேவையில்லாதவங்க மோட்டிவேஷன் பண்ணி நாங்கள் ஊரை விட்டு போக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிச்சு. ஆனால் இருந்தாலும் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். காரணம்னு கேட்டால் அவங்களுக்கும் சேர்த்து தான் பண்ணுறோம்.
இது வெளியில வந்து உனக்கு ஏன்பா வேலை இதெல்லாம் சொல்றாங்க, உங்க வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி நம்ம எப்படி இருக்கோம், நம்ம குடும்பத்துக்கு என்ன தேவைன்னு முதல்ல கேட்டாங்க. நம்ம கஷ்டப்படுற எங்கள் வீட்டில் நான் 12ஆம் படிக்கிற வரைக்கும் மின்சாரம் கூட கிடையாது, தெருவிளக்கில் தான் படித்தேன் நான். ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் ஒரு நல்ல வேலையில் இருந்தாலும் கூட அவங்க கேட்குறது, ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலையில் இருக்க உனக்கு இது தேவையா, நம்ம குடும்பத்துக்கு எது தேவையா அதை பாருன்னு முன்னாடி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க கூட நம்ம சொன்னதுக்கு அப்புறமா இன்றைக்கு இந்த மாற்றங்களை பார்த்துட்டு அவங்க நம்ம என்ன பண்ணலாம்னு திருப்பி கேட்குறாங்க. என் கூட வேலை பார்க்குற ஆஃபீஸர் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்க்குறவர் வந்து நான் விதைகள் சேகரிக்கிறப்போ இவர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர் கொட்டை பொறுக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ணது வந்து இன்னொரு ஆள் மூலமாக நான் காதில் விழுந்துச்சு. எனக்கு அது வந்து எனக்கு மனசு அந்த அவர் சொன்னப்போ ஒரு மாதிரி இன்சல்ட்டிங் அந்த தவிர இன்ன வரைக்கும் நான் ஒவ்வொரு விஷயமும் அவருக்காகவே செய்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு தான் நான் செய்கிறேன். மனசுக்குள்ள பெரிய உந்துதலை ஏற்படுத்திருக்கிறது, ஒரு வீரியத்தை ஏற்படுத்திருக்கிறது வந்து அவர் என்னை வந்து அன்னைக்கு இன்சல்ட் பண்ணி பேசுனது தான் சார். அது மாதிரி கிண்டல் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, நிறைய நண்பர்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. ஒரு 2 பேர் கிண்டல் பண்ணாலும் 98 பேர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணுறாங்க. அதனால தான் என்னால் இது வந்து என்னோட கை காசில் இந்த விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்க முடியும் சார். கர்நாடகாவில் ஒரு பாட்டி 105 வயசு பாட்டி வந்து ஒரு காட்டை உருவாக்கியிருக்காங்க. அஸ்ஸாமில் ஒரு மனிதர் அவர் தனியாளாக உருவாக்கியிருக்காரு. ஏன் நம்மளால் முடியாது? இப்போ வந்து உன் வயசு வந்து நீ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிற வயசு, இதுக்கு தேவையில்லாத விஷயங்கள் தான் ஈடுபட்டு இருக்க அப்படிங்கிற நிறைய கருத்துக்கள் வரும். என் வாழ்க்கையை நான் தீர்மானிச்சுக்கிறேன், எனக்கு வந்து எது சந்தோஷம் அதை நான் தீர்மானிக்கணும். நம்ம வந்து இயற்கைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த வயசில் எல்லாருமே இளைஞர்கள் யோசிங்க, அதான் முக்கியம். 10,000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே நம்மளோட உணவு வந்து நம்மளோட பாரம்பரிய தானியங்கள் இதுதான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து அரிசின்னு தான் போயிட்டு இருக்கோம். 1 கிலோ அரிசி விளையறதுக்கு பாதி நீச்சலுக்குள்ள தண்ணி தேவையா இருக்கு. முக்கியமா தமிழ்நாட்டில் இப்போ வந்து நிலத்தடி நீர் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. நம்ம வந்து கவர்மெண்ட்டை தான் நம்ம வந்து குறையிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய வந்து தற்கொலைகள்லாம், கவர்மெண்ட் எனக்கு எதுவும் பண்ண மாட்டேங்குது, எனக்கு எதுவும் போக மாட்டேங்குது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அரிசி சாப்பிட்றதுதான் வந்து ஒரு பெரிய கௌரவம், இது மட்டும்தான். அது ஏன் நம்ம வந்து நம்மளோட பாரம்பரியத்தை போற்றி நம்ம தென்னை அரிசியோ சோள அரிசியோ கம்பரிசியோ வாங்கி ஏன் நம்ம கூழ் குடிக்க கூடாது? இப்ப இந்த மாதிரி நம்ம பண்ணா நிறைய மார்க்கெட் தருவோம். சோ இந்த மாதிரி அதற்கான மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது என்னன்னா, பயிர் வந்து பணப்பயிர்களாக மாற்றப்பட்டுருச்சு. இப்ப நம்மளுக்கு பல்வேறு பயிர்கள் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இயற்கையாக இருந்தது. ஆனா இன்னைக்கு பணப்பயிர்களை நோக்கி பணம் சம்பாதிப்பதை நோக்கி விவசாயம் திரும்பினதுல வந்த சிக்கல் தான். வாகனங்கள் செல்ல வனங்களை அழித்து விட்டு வாகனத்தில் மனிதன் மறக்காமல் எழுதி வைக்கிறான், மரம் வளர்ப்போம் வனவளத்தை காப்போம்னு. இப்படி எழுதி விட்டு போற மத்தியில நாங்க மரம் நடம் நினைச்சு உள்ள இறங்குறதே பெரிய விஷயம். நீங்க ஒவ்வொன்றுக்கு நீங்க தான் போராடணும், நீங்க தான் இதை செய்யணும். நாங்க மரம் நடுவதா இல்லை போராடுவதா, எதை பார்ப்பது? நாங்க ஒரு குடும்பத்தை விட்டு இந்த நல்ல காரியம் செய்ய நினைப்பது பெரிய விஷயம். இத்தனை பேர் மத்தியில் எங்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள்? சமுதாயத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார், எனக்கு தேவை அதிகம் என்று ஓடிக்கொண்டிருக்கார். அவர்களுக்கு மத்தியில் நாங்கள் மரம் நடுகிறோம் என்று இறங்கி இருக்கிறது பெரிய விஷயம். அவர் சொல்றது அந்த மத்தியில் நீங்கள் எல்லாருக்கும் நீங்கள் தான் போராட வேண்டும், மணல் கொள்ளையா நீங்கள் தான் போட வேண்டும், விளைநிலங்களை காப்பாற்ற நீங்கள் தான் போடும் என்று சொன்னால் எதை செய்வது? நாங்கள் இந்த சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வரக்கூடிய இளைஞர்களுக்கு என்ன எப்படி எதிர்ப்புகள் வரும், எப்படி சமாளிக்க வேண்டும், அதற்கான விஷயமா நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை சார், இன்னைக்கு சக்ஸஸ் ஸ்டோரி நிறையா இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் சொன்னார், தனியாக யாரும் சொல்கிறது இல்லைன்ட்டுலாம் இல்லை. 2010 நாங்கள் ஏரி பற்றிய வேலை ஆரம்பித்தோம். ஒரு ஏரியில் தூர் வாடுறோம், சக்ஸஸ்ஃபுல்லாக காமிச்சிருக்கோம். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 46 ப்ராஜெக்ட் தமிழ்நாடு முழுக்க ஓடிட்டு இருக்கு. இளைஞரே எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த சீமை கருவில் முள்ளு வந்து ஹைகோர்ட் வெட்ட சொல்லி ஆர்டர் வந்தப்போ முழுக்க மக்கள் இறங்கி வெட்டினது தான். ஸோ மக்கள் வந்து ஏரி ஆக்கிரமிப்பு பற்றி பேசாமல் இருக்கிறது இல்லை, முழுக்க 4 பக்கம் வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ சிக்கல்கள் எந்த மாதிரி வருதுன்ட்டு எந்த பக்கத்துல இருந்து ஸ்டாண்டர்ட் சிக்கல் வந்து ஃபர்ஸ்ட் போலீஸ் தாங்க. சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இறக்குறது போலீஸ் கிட்ட தான். நெக்ஸ்ட் கேரக்டர் அசாசினேஷன் வரும். இப்போ ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா வந்துருச்சு, இதுல ரொம்ப சீக்கிரமாவே ஒரு விமர்சனம் பண்றது, ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்றது இது வரும். ஆனா ஒரே ஒரு பதில் தான் இதுக்கு இருக்கு. நீங்க தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க, நீங்க தொடர்ந்து நீங்க செய்யற வேலை செஞ்சுட்டு இருங்க, எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் சரி, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எல்லாமே பின் போயிடும். அது உறுதி, அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் வைக்க வேணாம். ஆனா நீங்க தொடர்ந்து வேலை செய்யணும். அங்க மரம் வந்திருக்காது, மரம் வந்திருக்கும், கேஸ் ஆகும் கூட இருக்கலாம். நீங்க உங்க தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருங்க, உறுதியா சக்சஸ் கிடைக்கும், அதுல மாற்றே இல்லை. ஏன்னா இளைஞருக்காக இது போகுது. ஸோ இதுல விரக்தியாவே வேணாம். இல்ல, நீங்களும் தொடர்ந்து எங்க பிரச்சனையும் கூப்பிடுங்க, நாங்க வரோம்னு சொல்ற ஆள் தான் நீங்க இல்லையா? இந்த எதிர்ப்புகள் எங்கெல்லாம் இருந்து வருது, எப்படி எல்லாம் வருது? முக்கியமா வந்து சொல்ற மாதிரி இந்த அரசு துறைகள், டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், இதுல இருந்து தான் வருது. இப்போ நிறைய இப்போ திருநெல்வேலி பகுதியில் வந்து 20 ஆண்டுகளாக வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு கட்டத்தில் கொண்டு வந்து அவங்களை நிப்பாட்டி வச்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து அந்த நிறுவனம் வந்து அனுமதி இல்லாமல் இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கு. நிச்சயமா நம்ம சைடு வந்து பவர் இருக்கு. இப்போ
அவங்கள வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அளவுக்கு. அப்போ என்னன்னா நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சக்திகள் வந்து ஒரு மிகப்பெரிய சக்திகளாக இருக்கிறாங்க. அதற்கு தகுந்த மாதிரி நாம வந்து மக்களோட இணைந்து நம்ம தனித்தனியாக போய் ஃபைட் பண்ணிலாம் செய்ய முடியாது. அப்போ நம்ம அந்த பகுதியில் வேலை செய்யறோம்னா இதே மாதிரி நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாரையும் ஒன்றிணைக்கிறது ஒரு கூட்டாக ஒரு கூட்டமைப்பாக போய் நம்ம வந்து அதை எப்படி பண்ணணுமோ அவங்களுடைய மொழியில் இன்னைக்கு வந்து RTA இருக்கு, ரைட் டு இன்ஃபர்மேஷன்ல கேட்க முடியும். அதே மாதிரி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன்ஸ் போட முடியும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவர்கள் அரசு இயந்திரங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பயன்படுத்தியே அவர்களை வந்து கேள்வி கேட்பதன் மூலமாக நம்மளுடைய சக்தியை அதிகரித்துக் கொள்வதன் மூலமாக நிச்சயமா அதெல்லாம் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும், வெற்றி பெறவும் முடியும் நம்மளால. இன்னைக்கு நாம் எந்த ஒரு சமூகம் சார்ந்த வேலைகளுக்கு செல்லும் பொழுதும் ஏற்கனவே நண்பர் தோழர் ஃபியூஸ் சொன்ன மாதிரி ஒன்று அரசு துறை, இன்னொன்று அந்த வேலை செய்யக்கூடிய அது கனிம வள கொள்ளை நடத்துறவனா இருக்கலாம், அல்லது நீர்வள கொள்ளை நடத்துறவங்களா இருக்கலாம், அது தொழிற்சாலை நடத்துறவங்களா, இப்படி இவர்களுடைய கூட்டு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து கரூர் மாவட்டத்தில் மணல் கொள்ளை எடுத்து போகிறாரு. எங்கள் பொறுப்பாளர் ஒருத்தர் வீடு பூத்து வந்து நேராக மணல் கொள்ளை அடிக்கிறவன் நீ உயிரோடு இருக்க மாட்டேன் பார்த்துக்கன்னு சொல்லி போட்டு போகிறாங்க. 500 பேர் போய் கலெக்டர்கிட்ட புகார் கொடுக்குறோம், விசாரணை கூட எடுத்துக்கலைங்க அந்த கேஸை. இது என்னன்னு போய் பேசுவீங்க? ஸோ இது நேராக வந்து என்ன வர்ற ஒரு காரில் வந்துட்டு இருக்க ஒரு நிகழ்ச்சி முடிச்சிடும், ஒரு மணல் கொள்ளை எடுத்த ஒரு கூட்டத்தை ஒரு மண்டபத்தில் நடத்துகிறோம். மண்டபம் இண்டோர் மீட்டிங். அங்கே வந்து ஒரு 10 பேர், அங்கே 400 பேர் உட்காந்துருக்கோம். ஒரு 10 பேர் வந்து யார் வேணாலும் பேசலாம், முகிலன் மட்டும் பேசக்கூடாது. முகிலன் பேசினா அடிப்பங்கிறான். சொல்றதுக்கான காரணம் நாங்கள் 400 பேர் இருக்குங்க, 10 பேர் இருக்கோம். ஏதாச்சும் ஒன்று பேசி தகராறு பண்ணி அந்த கூட்டத்தை ரத்து பண்ணணுங்கிறதுக்காக அதற்கு பின்னாடி கூட்டத்தை அவனை வெளியேற்றிட்டு கூட்டத்தை முடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது நடு ரோட்டில் வச்சு காரில் வச்சு நேரடியாக அட்டாக் பண்ணுறாங்க. மணல் லாரி குறுக்கு போட்டு வழக்கு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு நடவடிக்கை கிடையாது. இது எங்கே அரசு இருக்குது? யாருக்காக இருக்குது அரசு? அதற்காக அச்சப்பட வேண்டியதில்லை. இல்லை, எங்கே அந்த தகராறு நடந்ததோ அந்த ஊர்லேருந்து 1500 பேர் கிளம்பி வந்து நின்னாங்க. மக்களை பொறுத்தவரை சரிக்காக நிற்க வேண்டும் என்று இருக்கிறார்கள். ஆனால் ஆளுகின்ற அரசோ அதிகாரிகளோ அந்த நிலை இல்லை. அருமை. அதாவது சரியின் பக்கம் மக்கள் நிற்கிறார்கள், நிற்பார்கள். ஆனால் இந்த எதிர்ப்புகளை தாண்டி தான் வெற்றி கொள்ள வேண்டி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஒடுக்குமுறை வரல வச்சுக்கோங்க, நம்ம ஷைன் ஆக முடியாது. 97லேருந்து மரம் நட்டுட்டு இருக்கேன். 2006லேருந்து போராட்டத்தில் என்னோட ஃப்ரெண்ட் நித்தி என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. வேதாந்தா மாதிரி ஒரு பெரிய பூதோ கம்பெனியை நாங்கள் லாக் பண்ணிட்டோம். ஜெண்டல் கிட்ட ஜெயிச்சிட்டோம். கனிம கொள்ளையை நிறுத்தியிருக்கோம். பட் 2010ல் அரசாங்கம் ஒடுக்குமுறை பண்ணும்போது என்ன உள்ள தள்ளுறாங்க. அப்போ தான் ஏரி தத்து எடுக்கிறோம். எல்லாம் சேலம் சுற்றி வந்தது கூட. இந்த தடவை சிறையில் தாக்குனாங்க. தமிழ்நாடுக்கே தெரிஞ்சது. ஸோ ஐ ஷுட் ஆக்சுவலி தேங்க் தெம். பல்வேறு எதிர்ப்புகளை தாண்டி பல்வேறு தூற்றுதல்களை தாண்டி தான் நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்ப தனித்தனியா நீங்க இருக்கிறவங்க உங்களுக்குள்ள ஒருங்கிணைப்புக்கான ஏதாவது செயல்பாடுகள் செஞ்சிருக்கீங்களா, இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து சமீபத்தில் வந்து மேடவாக்கம்ன்ற பகுதியில் ஒரு குளத்தை சீரமைச்சோம். அப்போ வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இளைஞர்கள் தான் அதை முன்னெடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. அதான் அது அந்த பகுதி இளைஞர்கள் தான். அதில் வந்து நம்ம அறக்கட்டளை நண்பர்கள்லாம் இணைந்து அந்த விஷயத்தை செஞ்சோம். அது வந்து ஊர் மக்கள்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா கேலியாக தான் பார்த்தாங்க. இவங்க ஒரு விளம்பரத்துக்காக தான் செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி முதல்ல பண்ணாங்க. பொதுமக்களோட ஒத்துழைப்பு சுத்தமாக இல்லை. அதுக்கப்புறமா வந்து நாங்களே முடிவு பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து உள்ளெல்லாம் இறங்கி சுற்றிலும் உள்ள சீமை கருவெல்லாம் எல்லாத்தையும் அழித்து ஓரளவுக்கு பண்ணிகிட்டே இருந்தோம். இதுக்கு மேலேயும் முடியுமா அப்படின்று பார்த்துட்டே இருந்தோம். மேன் பவர் ரொம்ப கம்மியாக இருந்தது. அப்போ பல அமைப்புகள் கூட வந்து நாங்கள் பேசணும், நீங்களாம் வாங்கணுன்னு. மற்ற அமைப்புகள் எல்லாமே வந்து ஒத்துழைச்சி வந்து செஞ்சு இன்றைக்கி அந்த குளம் வந்து சீரமைச்சு நல்லபடியாக இருக்குது. அவங்க வந்து குளிக்கிறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒத்துழைப்பு தராத மக்கள் இன்றைக்கி உபயோகிச்சுட்டு இருக்காங்க. இதை செஞ்சது இளைஞர்களும் மற்ற அமைப்பினரும். சூப்பர். இப்போ நீங்க ஒரு பணியில இறங்கிட்டு செய்ய முடியலையே ஆள் வேணுமேன்னு கேட்கும்போது உதவிக்கு நீங்க பக்கத்துல கேட்டு வந்து உங்களுக்கு உதவி செஞ்ச அனுபவங்கள் யாருக்காவது இருக்கா? சொந்த ஊர் திருச்சி கிடையாது. முதல் முறையாக அந்த குளிர்பானத்துக்கு கம்பெனிக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்துவதற்காக முகநூல் வழியாக தான் அழைப்பு எடுக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு பர்சனலாக யாரையுமே தெரியாது, ஃப்ரெண்ட்ஸ் லெவல்லையும் யாருமே கிடையாது. அந்த பட்சத்தில் அந்த கிராம மக்களோட மட்டும்தான் வந்து தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அது ரொம்ப குக்கிராமமாக இருக்கிறதுனால வெளி மக்களுக்கு, அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதனுடைய பிரச்சனையே தெரியாமல் இருந்தது. அந்த நேரத்தில் முகநூல் வழியாக நம்ம அழைப்பு எடுத்து அங்கே ஒரு கூட்டம் நடத்துகிறோம், போராட்டம் நடத்துகிறப்ப அங்கே பல்வேறு ஊர்களில் இருந்து கூட வந்து அதுக்கு எதிராக வந்து மக்கள் திரண்டாங்க. ஏன்னா நான் ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்றேன்னா அது வேற கணக்கு, எனக்காக வரலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நான் யாருன்னே தெரியாத பட்சத்தில் கூட அந்த காசு நம்ம நிலத்தடி நீர் பாழாகுது, இந்த குளிர்பானம் தேவையில்லைன்ற ஒரு விஷயத்துக்காக மட்டுமே முகநூல் வழியா யாருன்னு தெரியாத அடையாளம் இல்லாத ஒரு நபர் கூப்பிட்டால் கூட வர தயாரா இருக்காங்க மக்கள். இல்ல இந்த இடத்துல அந்த இளைஞர்களுக்கு நம்ம ஒரு தரம் பாராட்டு தெரிவிக்கலாம். அதாவது முகம் தெரியாமல்
அந்த பிரச்சனைகளுக்காக ஒன்று கூடுதல் அப்படிங்கக்கூடிய மனப்பாங்கு இங்க வளர்ந்துருக்கு. இது இன்னும் வளரணும் அப்படிங்கக்கூடிய சூழல்ல அவங்க அத்தனை பேரையும் இந்த தருணத்துல நம்ம வந்து பாராட்டி ஆகணும். ஆளிலை பசுமை இயக்கம்னு ஆரம்பிச்ச போது வெறும் 4 நபர் தான் இருந்தோம். 4 நபரை எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டேன். போடும்போது நீ என்ன பெருமைக்கு போடுறியா, இதை நீ பராமரித்து காட்டிடுவியான்னு போது நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஃபோட்டோ போடுறதவே நாங்கள் நிப்பாட்டிட்டோம். இப்போ 5 வருஷம் ஆச்சு. நாங்கள் கம்பம் பள்ளத்தாக்கு ஃபுல்லாக மரத்தை நட்டு இப்போ வளர்த்து காட்டி இப்போ ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுக்கு பிரான்ச்சு கேட்டு ஆளிலைக்கு வந்து எங்களுக்கு பிரான்ச்சு கொடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு கேட்டு வர்றாங்க. இந்த போராட்ட களங்களில் போயிட்டு ஆட்கள் இல்லாட்டி வர்றாங்களா அப்படின்னா இன்னைக்கு ஒரு மதுரையில் அது ஒரு மிக சிறப்பான ஒரு சூழல் இருக்கு. யாராவது ஒருத்தர் ஒரு இடத்துல ஒரு மரம் வெட்டுவதை பார்த்துட்டாலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு கழிவுகளை கொட்டுறதை பார்த்துட்டாலோ அந்த ஒருத்தர் மட்டுமே அந்த இடத்துல நின்று அதை தடுக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு மதுரையில் இருக்கு. உடனடியா இந்த புலன குழுக்கள்ல உடனே தகவல் அனுப்பணும். யாராவது ஒருவர் உடனே ஒரு 10 நிமிடங்களுக்குள்ள ஒரு 5லிருந்து 10 நபர்கள் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இப்ப வந்து சட்டங்கள், இப்ப சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிறதுக்கு சட்டங்கள் இருக்கு இல்லையா? இது எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கு, எப்படி இருக்கு சார்? சுற்றுச்சூழலுக்குன்னு இந்தியாவில் மிக நல்ல சட்டங்கள் உண்டுங்க. 72 அந்த வைல்ட் லைஃப் ஆக்ட், 80 வனச்சட்டம் 2ஐயும் உருவாக்கிய அன்றைய இந்திய பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அரசே காட்டை விற்று கொண்டிருந்தது. காடுங்கிறது வந்து ரெவென்யூ அப்படின்னு பார்த்துச்சு. ஆனால் காடு இல்லாமல் இந்த நாடு இருக்க முடியாதுன்னு சொல்லி அந்த பாதுகாப்பை வலியுறுத்தி 2 சட்டங்களும் அமைக்கப்பட்டது. அதுக்கு பாராட்டு. அதற்கு பிறகு உலகளாக எழுந்த இந்த இயற்கை பாதுகாப்பை மையமாக வைத்து ஆரம்பிக்க இந்தியாவில் கொண்டு வந்த சுற்றுச்சூழல் சட்டம் 72 வனச்சட்டமும் 80 வனச்சட்டமும் 72 சுற்று வன உயிரின சட்டமும் இந்தியாவில் ஓரளவு இன்றைக்கு அது வந்து ஓரளவு, நான் முழுசா சொல்ல, ஆனா அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அதற்கு ஒரு சரியான அங்கங்க செயல்பாட்டாளர்கள் வந்து சேர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த அளவு ஒரு பெரிய வேட்டைக்காரன் சொல்லக்கூடிய ஆட்கள் வேட்டை அங்கங்க நடக்கும். ஆனா நான் பெரிய மான் வேட்டைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் தெரிய முடியாதுங்க. அந்த அளவுக்கு அந்த சட்டம் வந்திருக்கு என்பது பெரிய மரம் வெட்டிகளாக யாரும் இல்லை. ஆனா சுற்றுச்சூழல் சட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த சுற்றுச்சூழல் சட்டத்தின் கீழ் தான் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று வருது. அதனுடைய நோக்கமே இங்கு சுற்றுச்சூழல் சீர்பட வேண்டும் என்பதற்காக தான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம். அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மட்டும் சரியாக செயல்பட்டிருந்தால் இந்த சட்டத்தின்படி ஒரு தொழிற்சாலை கூட கழிவை அங்க திருப்பூர்ல நொய்யல் ஆத்துல விட்டுருக்காது, வாணியம்பாடியில சாயக்கழிவு வந்திருக்காது. இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்களே எல்லா ஏரியிலையும் நகர கழிவு வந்து ஏரியில வருது, தொழிற்சாலை கழிவு ஏரியில வருதுன்னு. இது எல்லாத்தையும் கவனிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருக்குது. சட்டம் ஒழுங்காக நடைமுறைப்படுத்தப்பட்டால் போதும். நடைமுறைப்படுத்துவது யார்? இதுதான். அப்ப அரசு தான் நடைமுறைப்படுத்தணும். அரசு நடைமுறைப்படுத்தப்படாத போது போராளிகள் போராடுகிறார்கள். இந்த போராளிகளுக்கு ஆதரவாக மக்கள் வந்துச்சுன்னா அந்த சட்டமும் நிற்கும், நமக்கு வெற்றியும் கிடைக்கும். பட் ஜுடிஷியரியோட ரோல் ரொம்ப முக்கியமா பேச வேண்டியது இருக்கு. ஹைகோர்ட்டோட ஆர்டர், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் வயலேட் ஆகுது. கண்டெம்ட் போடுறதுக்கு இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஒரு அதிகாரியை ஒரு கலெக்டர் சரி ஒரு 10 நாள் சிறையில் இருந்துட்டு நீ கண்டெம்ட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ பனிஷ்மெண்ட் இல்ல, பனிஷ்மெண்ட் இருந்தா ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த சிஸ்டம் கெட்டு போயிருக்குன்னு நமக்கு தெரியும், அதாவது அரசு எந்திரம். ஆனா நம்முடைய முக்கியமான இன்னொரு வேலை இருக்குங்க. தேடி பிடித்து சில நல்லவர்கள் அங்க இருக்காங்க, அவங்கள நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். இப்ப நீங்க அதான் முக்கியம். அந்த அவங்கள சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்க தான் அந்த நல்லவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இங்க பல இடங்கள்ல பொதுவா எல்லாரும் கெட்டவர்கள் போது அந்த நல்லவர்களையும் கெட்டவர்கள் நம்ம சொல்லிடுவோம். அது இல்லாம அப்படி செலக்ட் பண்ணி சிலவர்களோட நம்ம கூட நிக்கிறோம்னு வச்சுங்க, அது வந்து பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தும், மாற்றங்களை உருவாக்கும். நீங்கள் இந்த வேலையை செய்வதில் ஒரு மகிழ்ந்த தருணம் அப்படின்னு இருக்கும், நான் இப்படி ஒரு வேலை செய்யறாங்க எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துச்சு அப்படிங்கக்கூடிய தருணம் எதுவாக இருக்கு? அது எப்படின்னா, நான் வச்ச மரக்கண் நான் சொல்ல மாட்டேன், நாங்கள் எங்கள் குழு தான் எப்போவுமே நாங்கள் வச்ச மரக்கன்று இப்போ ஒரு ஆலங்கண்ணா இருக்கட்டும், ஒரு அரசங்கண்ணா இருக்கட்டும், மற்ற எந்த கண்ணா இருக்கட்டும், அது வளரும்போது நான் இந்த வயசில் வந்து பெண்ணை காதலிக்க வேண்டிய பருவம், ஆனால் நான் மரங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையாகவே ரொம்ப ஆர்வமாக பணியில் இறங்கிட்டோம். இப்போ எனக்கு முன்னாடி இந்த இளைஞர்களை பார்த்து நான் வந்தேன், எங்கள் ஊர் இளைஞர்களை பார்த்து. இப்போ என்னை பார்த்து பின்னாடி வர சந்ததிகள் வருவாங்க. இப்போ தண்ணி இல்லாத டைமில் தொட்டிகள் இருக்கும், தொட்டியில் தண்ணி எடுத்துக்கொண்டு ரொம்ப லாங்காக இருக்கும், இருந்தாலும் 20-30 பேர் வரிசையாக. எங்களுக்கு வந்து ஞாயிறு விடுமுறை கிடையாது, எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு, தண்ணி ஊற்றுறது தான் ஒரு பொழுதுபோக்கு. அதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது நாவல் பழம் அது ஒரு டேஸ்ட் வந்து இப்போ கிடைக்கவே கிடைக்காது, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் கிடைக்காது. இப்போ வந்து அந்த மரம் அழிஞ்சு போச்சு.
பின்னாடி வர சந்ததிக்காக நான் இருப்பனோ இல்லையோ, என் புள்ள இருக்குமோ இருக்காதோ, பின்னாடி வர சந்ததிக்காக அதை வந்து ருசிக்கணும், என் பாரம்பரியத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் அந்த இதை நாவல் மரத்தை வச்சு வளர்க்குறீங்க. நாவல் மரம்னு இல்லை, மற்ற எல்லா மரமும் நாங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, அது வளர வளர உங்களுக்கு மகிழ்ச்சி. கண்டிப்பாக. சூப்பர். இந்த சம்மரில் ஒரு நண்பர் எனக்கு தெரிவிக்கிறாரு, நான் டெய்லி சைக்கிளில் வந்து வியாபார ரீதியாக போகிறேன். ஊரில் போகும்போது ஒரு மரத்துடைய நிழல் நிற்கும் போது உங்களை நினைக்கிறேன், உங்களுடைய நல்ல ஒரு விஷயத்தை நினச்சி நான் மனதார உங்களை பாராட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு அவர் செய்தி அனுப்புகிறாரு. அதுவே பெரிய விஷயமா நினைக்கிறேன். சூப்பர். விவசாயம் வேண்டாம், எங்கேயாவது பக்கத்தில் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலத்தை அப்படியே விட்டுட்டு போனவங்க ஒரு 5 பேர் திரும்ப விவசாயத்துக்கு வந்து அதை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதற்கு நான் ஒரு உந்து சக்தியாக இருந்திருக்கிறேன் அப்படின்றத நினைக்கும் பொழுது உண்மையிலே அது நான் மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணமாக நினைக்கிறேன். நான் ஒரு மனநிறைவு அடைஞ்ச நேரம் எதுனா, நம்ம தோட்டத்தில் நட்ட மரங்கள், பொது இடங்களில் நட்ட மரங்கள் பழுக்குது, பூக்குது, அதை பார்த்து சந்தோஷம் அடைஞ்சோம். இன்றைக்கி நம்ம காட்டுக்குள்ளாரியே இன்றைக்கி 1000 பறவைகள் வந்து தங்கிருச்சு. அதுங்க பழம் சாப்பிட்டுட்டு அந்த மாலை 4 மணிக்கு மேலே அந்த சத்தம் போடுது இல்லையா, அப்போ இது பறவைகளுக்கும் இங்கே வந்து சேர்ந்துருச்சு. இது ஒரு சந்தோஷமாக நான் நினைக்கிறோம். ஒவ்வொரு பறவைகளும் சாப்பிட்டுட்டு போகும்போது பறவைகள் பழத்தை சுவைக்கின்றன, பறவைகள் பறக்கின்ற பொழுது மரத்தை சுமக்கின்றன. அதனால தான் ஆலமரத்துலேயும் கோபுரங்கள்லேயும் மரம் முளைக்குது. பறவைகளுடைய எச்சத்தில் இருக்கிற விதை 20 ஆண்டுகளுக்கு பிறகு முளைக்கும். அந்த விதைக்கு உயிராற்றல் அதிகம். அதனால தான் கருங்கல்லில் முளைச்சா கூட அந்த ஆலமரத்தை யாரும் சாய்க்க முடியாது. நம்ம நட்ட மரங்கள் சரியாக முளைக்கிறது இல்லை, துளுக்கிறது இல்லை. அதனால தான் அந்த பறவைகள் வந்து நம்ம தோட்டத்தில் தங்கினதுனால மிகப்பெரிய மனநிறைவு நான் அடைஞ்சிருக்கேன். நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை அப்படின்னு ஔவையார் சொன்னாங்க. அதாவது நல்லோர் ஒருவர் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. அதாவது நல்லோர் அப்படின்னு ஔவையார் என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகத்தை புரிந்து கொண்டு இந்த இயற்கையை சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய நல்லோர் இருக்கும் பொழுது எப்படியாவது மேகம் குளிரும் மழை பொழியும் அப்படிங்கிறத தான் அவங்க நல்லோர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பல நல்லோர்கள் இருக்கிறாங்க. இங்க வந்தவங்க மட்டும் இல்ல, உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் இந்த சுற்றுச்சூழலுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் நாம் இந்த தருணத்தில் போற்றுவோம், பாராட்டுவோம். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர்கள் இன்றியும் இந்த உலக அமையாது என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.